Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 10. நான் சீனு. போன கிளாஸில் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம ஒரு வேரியபிள்ஸில் குளோபல் லோக்கல் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். பார்த்தோன்னா முதல்ல ஒரு வேரியபிள், அதாவது நேம் என்ற ஒரு வேரியபிளில் சீனு அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதியிருக்கேன், அதாவது ஆப்பிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள், அதாவது ஏஜ்ன்றது 20 அப்படின்னு என்னோடய ஏஜ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுவே அதாவது பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு இது எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணல, வெளியில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். அதாவது அவுட்புட்காக வர வைக்கிறதுக்காக ஏபி அப்படின்ற அந்த ஆப்பிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இப்போது நேம் அப்படின்ட்டு இந்த நேமே நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற நேம் கால் பண்ணியிருக்கேன். அது வந்து அவுட்புட் வருது அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்கள், சீனு அப்படின்ட்டு வருது. சேவ் பண்ணிட்டு காட்டுறேன். சீனு அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? இப்போது இதில் எது லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதாவது இங்கே வெளியில் இருக்கிறத நான் இப்போ கால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நேம் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன், வந்து ஏஜ் கால் பண்ணுறேன். அதாவது ஃபங்க்ஷனுக்கு உள்ளார டிக்ளேர் பண்ண வேரியபிள். சேவ் பண்ணிட்டு இதை காட்டுறேன். பாருங்கள், 20 அப்படின்ட்டு வருது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஏஜ் கால் பண்ணியிருக்கேன், அதுவும் அங்கே அவுட்புட் வருது. இங்கே வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதே மாதிரி பாருங்கள், டாக்குமெண்ட் ரைட் அப்படின்ட்டு நேமை கால் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் காட்டுறேன். தெரியுதுங்களா? 20 சீனு அப்படின்னு வருது. இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, குழப்பம்னு நினச்சிக்காதீங்க. நேம் அப்படின்ற வேரியபிளில் சீனுன்ட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கேன். நான் என்ன ஸ்பேஸ் விட்டு காட்டுறேன். இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஆப்பிள் என்ற ஃபங்க்ஷனில் ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள், வெளியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு நேம் என்ற ஒரு வேரியபிள், ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போது நேம் என்னங்க கால் பண்ணப்போ சீனுன்னு வந்துச்சு, ஏஜ் கால் பண்ணப்போ சீனுன்னு வந்துச்சு. இங்கே வந்து இப்போது நேம், அதாவது கால் பண்ணியிருக்கேன், சீனு அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ நான் இங்கே இருக்கிற ஏஜை கால் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வரல, வெறும் 20 மட்டும்தான் இருக்குது. அந்த சீனுன்றது போயிடுச்சு. புரியுதுங்களா? அதாவது இங்கே நான் ஏஜ் கால் பண்ணியிருக்கேன், இங்கேயும் ஏஜ் கால் பண்ணியிருக்கேன். இங்கே கால் பண்ண ஏஜ் மட்டும் வந்திருக்கு, இங்கே கால் பண்ண ஏஜ் வரல. அதாவது இங்கே புரியுற மாதிரினா நான் நேம் போட்டுக்கிறேன். வெளியில் இருக்கிற நேமை உள்ளார கால் பண்ணுறேன், ஆனால் இங்கே உள்ளார இருக்கிற வேரியபிளை நான் கால் பண்ணியிருக்கேன். சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பார்த்தோன்னா நேம் சீனுன்றது மட்டும் வந்திருக்கு, நாங்கள் கால் பண்ணியிருக்கேன், ஏஜ் வரல. இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் என்ன எது குளோபல் வேரியபிள், எது லோக்கல் வேரியபிள் அப்படின்ட்டு. அதாவது இங்கே வெளியில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எழுதியிருக்கீங்க இல்லைங்களா, தன் நேம்ன்ற வேரியபிள் தான் குளோபல் வேரியபிள். அதாவது நம்ம ஃபங்க்ஷன் உள்ளாரையும் கால் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வெளியேவும் கால் பண்ணிக்கலாம். எங்கே கால் பண்ணாலும் இந்த குளோபல் வேரியபிள் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஆனால் இந்த லோக்கல் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ளார மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதாவது ஏஜ் அப்படின்றது இங்கே நான் கால் பண்ணும்போது அது டிஸ்பிளே ஆகலை. அதுதான் பார்த்தீங்க பாருங்கள், வெறும் சீனு. இங்கே நான் வெளியிலேருந்து கால் பண்ணது மட்டும்தான் வருது. இதே பாருங்கள், இங்கே வந்து குளோபல் வேரியபிள், அதாவது நேம்ன்றது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கால் பண்ணாலையும் வரும். பாருங்கள், இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே ஒரு டைம் கால் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு டைம் கால் பண்ணியிருக்கேன், 2 டைம் சீனுன்னு வந்திருக்கு. இதுவே ஏஜ் நான் கால் பண்ணால் வரதில்லை, ஏன்னா அது லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார வேரியபிளாக அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்றதுக்காக தான் இது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குளோபல் வேரியபிள். நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா எங்கேருந்து வேணாலையும் கால் பண்ணலாம். இதை நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்த கிளாஸ்லேருந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.